எங்களை யாராச்சும் துரோகின்னு சொல்லட்டும் அப்புறம் இருக்குன்னு சொல்றாப்புல. நான் சொல்றேன், நீ துரோகி 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 துரோகி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சாதாரண மாற்றம் இல்ல, மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தின் மூலியமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பயங்கரமான ஒரு சக்தியா வந்து உருவெடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து எல்லா தேர்தலிலும் பாத்தீங்கன்னா பயங்கரம் வெற்றி பெற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தியமா சொல்லல, காங்கிரஸ்காரங்க தான் சொல்லிக்கிறாங்க. அதாவது பாருங்க, காங்கிரஸ் தலைவர் வந்து மாற்றப்பட்டார். அதாவது செல்வ பெருந்தகை இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அவர் வந்து இல்ல எனக்கு இது செட் ஆகல, நான் வந்து பதிவு விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாரு. எழுதி கொடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் மேல ஆகுது, 5 மேலேயே நினைக்கிறேன். எழுதி கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா யார் புதுசா வந்து தலைவரை போடலாம், யாரு தலைமையில வந்து காங்கிரஸ் இயங்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து பரிந்துரை பண்ணாங்க. நிறைய பேர் வந்து நான் வந்து காங்கிரஸ் தலைவராக நிக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. பட் ஆனா யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது திமுக கூட்டணியில இருந்துகிட்டு கோளாறு தெரிவிச்சார் பாருங்க. அதாவது பாருங்க, எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம், அதாவது வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் போச்சு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி அதாவது 1.5-2 மாசத்துக்கு முன்னாடில இருந்து ஒருத்தர் வந்து கோளாறு குத்துந்தார். கோளாறுனா எப்படியாப்பட்ட கோளாறுனா, அவர் வந்து விஜயோட மிகப்பெரிய ஃபேன் போலரு. ஸோ அதனால வந்து இல்ல நம்ம திமுக கூட்டணியில இருக்கக்கூடாது, நம்ம வந்து டிவிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டையை குழப்பின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த குட்டையை குழப்பி என்ன பண்ணுங்க, அவர் பேர் என்னன்னா மாணிக்கம் தாக்கூர்ன்றவங்க வந்து மிகப்பெரிய ஆள். அவர் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய 10 பேர் நிற்பாங்க. அதாவது 10 பேர் தான், கட்சியிலேயே 10 பேர் தான் வந்து இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி அந்த மாணிக்கம் தாக்கூர்ன்றவர் பார்த்தீங்கன்னா, அதாவது உள்ள குட்டையை குழப்பி இல்லை திமுக வந்து நம்மளுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனம் நிறைய வந்துச்சு. ஆனா திமுக தலைவர் தான் என்ன பண்ணிட்டாரு பார்த்தீங்கன்னா, இல்லை நம்ம வந்து காங்கிரஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தேவை, அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கோரிக்கையை நிறைவேற்றி அவங்களுக்கு வந்து ஒரு 28 சீட்டு பிளஸ் வந்து ஒரு எம்பி சீட், அதாவது ராஜ்யசபா எம்பி சீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வானான்னு சொல்றவங்களை வந்து இழுத்து விட்டு, இந்த ஸ்டைல்ல ஞாபகம் இருக்குங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாப்புல. கடைசியில வந்து காங்கிரஸ் உடைய புத்தி என்னன்றத இப்போ எல்லாருக்கும் தெளிவா தெரிஞ்சிட்டு இருக்கோம். என்ன ஆச்சு பாத்தீங்களா, உடனடியா டிவிகேல போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப இந்த மாணிக்கம் தாக்கூர் அதாவது பாத்தீங்கன்னா பதவி ஏற்று விழான்னு சொல்லிட்டு ஒண்ணு நடத்தினாங்க. அதாவது பாருங்க, ஒரு பிரம்மாண்ட கூட்டம்னா எப்படின்னா 100-150 பேர், அதுதான் பிரம்மாண்ட கூட்டம். அந்த பிரம்மாண்ட கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. அது பாருங்க, 150 பேர் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு அதுங்கே பார்த்தோன்னா ஒரு 60-70 பேர் மேல உட்காந்துட்டு இருக்காங்க, கீழே உட்காந்து 150 பேர். இது 150 பேர்கிட்ட வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, மைக்ல காங்கிரஸ் தொட்டினா திருப்பி அடிப்போம். அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பிஜேபியா இருந்தாலும் சரி, இந்த நேத்து பந்த கட்சியில இந்த பாமகவா இருந்தாலும் சரி, நாம இதுக்கப்புறம் வந்து அடித்து ஆட போறோம். எப்படி அடித்து ஆடப்போறாராம். அதாவது அடித்து ஆடப்போற யார சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ வந்து யாராச்சும், நாங்க வந்து திமுக யாரெல்லாம் தேவையில்லைங்க, எங்களை வந்து யாராவது வந்து எங்களை வந்து விமர்சனம் செய்தாங்கன்னா நாங்க சும்மா விட மாட்டோம். அதாவது இன்னொரு சொல்றாரு, எங்களை யாராச்சும் துரோகின்னு சொல்லட்டும் அப்புறம் இருக்குன்னு சொல்றாப்புல. நான் சொல்றேன், நீ துரோகி 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 துரோகி. மாணிக்கம் தாக்கூர் ஒரு மிகப்பெரிய துரோகி, நீ ஒரு துரோகி, காங்கிரஸ் ஒரு துரோகி. திமுக தொண்டர்கள் வேர்வை சிந்தி உழைச்சு உங்களை ஜெயிக்க வச்சுக்கிறாங்க. நல்லா அதுல போய் உக்காந்து எம்பி ஆயிட்டு இப்போ வந்து கட்சியை கூட்டணி பிரிச்சு போய் டிவிகளை போய் சேர்ந்துக்கிறீங்க. நீங்க ஃபுல்லா வந்து திமுகவால மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுல வந்து இத்தனை நாளா வந்து எம்எல்ஏ எம்பி ஆனீங்க தவிர, நீங்களாம் வந்து தனியா நின்றாலாம் ஜெயிக்கவே முடியாது. அவ்வளவு பேசுற நீங்க மிஸ்டர் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, தைரியமா தான் போய் ரிசைன் பண்ணிட்டு போ. யாரு வேணா ரிசைன் பண்ணிட்டு தைரியமா இருக்கா பா. திமுக கூட்டணியில வந்து திமுக கூட்டணி வேலை செஞ்சாங்கப்பா, அதனால அவங்க ஓட்டல ஜெயிச்சம்பா, எங்களுக்கு வேண்டாம்பான்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போ. தைரியம் திராணி இருந்தா நீ முடிஞ்சா இப்ப நீ ரிசைன் பண்ணிட்டு விஜய் டிவிக்கு இருக்குல்ல, போய் முடிஞ்சு ஜெயிச்சு காட்டு.
அதை விட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க. அதாவது தொடர்ந்துங்க, அது எலெக்ஷனுக்கு முன்னாடில இருந்து எலெக்ஷன் முடிஞ்சது வரைக்கும் அதை என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து திமுக வேண்டாம், திமுக வேணாம், திமுக வேணாம். அதாவது இவங்களுக்கு 60 சீட் வேணுமா. அதாவது 28 சீட்டு இவங்களுக்கு கொடுத்ததுதான் மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு திமுக தொண்டர்கள் வந்து அழுகுறாங்க. இதை 28 சீட்டு இவங்களுக்கு கொடுக்காம இவங்களை அப்பவே துரத்தி விட்டுருந்தேன்னா கண்டிப்பா அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 சீட்டாவது திமுக ஜெயிச்சிருக்குமே. இது ஒரு மிகப்பெரிய தவறுங்க. அதாவது காங்கிரஸ வந்து திமுக கூட்டணியில சேர்த்தது ஒரு வரலாற்று பிழை. அது உண்மையா வரலாற்று பிழை. ஆனா பேச்சு பாரு, அப்படியே மிகப்பெரிய இயக்கம். ஏங்க நான் பாத்துக்கிறேன் இவங்க வந்து யாருமே கிடையாது. சும்மா இவங்க அங்கங்க போயிட்டு காசை கொடுத்து கூட்டினு உணர்வுள்ள தொண்டர்கள் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க நீங்க? நான் கேட்கிறேன், உணர்வுள்ள தொண்டர்கள் எத்தனை பேர் காங்கிரஸ்ல இருக்கிறாங்க? எனக்கு புரியலையே அது. இதுனா அந்த அளவுக்கு ஒரு பேச்சுலாம் பார்த்தா பயங்கரமா இருக்க. நான் சொல்றேன், வரக்கூடிய தேர்தல்ல மண்ணை கவ போறீங்க. மண்ணத்து வாயில போட்டுக்க போறீங்க. பாருங்க, இன்னைக்கு அடிக்க போற, அதாவது டிவிக்கே தோக்குறானா இல்லையோ, டிவிக்கே வந்து கட்சி தோக்குதா இல்லையோ, இந்த மாதிரி நம்ம விட்டு போன காங்கிரஸ் இந்த பேர் இயக்கம் சொல்லாது. அது பேர் இயக்கம்னா இப்ப எங்கேயுமே கிடையாது. ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த எதுக்காக தெரியுமா? இந்த பேச்சு, இந்த துரோகம் செய்யறது, இந்த பண்ணையார்த்தனம், இந்த மாதிரி வேலையால் தான் காங்கிரஸ் கட்சி அழிஞ்சிட்டு வருது, அழிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கான ஆப்ஷன் இல்லை. வருகிற உள்ளாட்சி தேர்தலும் சரி, வருகிற எம்பி தேர்தலும் சரி, தமிழ்நாட்டுல மண்ணை கவ போற கட்சி யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ். துரோகி. எவ்வளவு கஷ்டப்பட்டு இரவும் பகலா வந்து அந்த உழைச்ச திமுக காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்களா? சொல்லாம கொள்ளாம ஓடுனீங்களே, ஏதோ வேற ஓடின மாதிரி சொல்லாம கொள்ளாம ஓடுனீங்களே. கொஞ்சம் கூட அந்த மனசாட்சி இல்ல. அவ்வளவு உழைச்சானுங்க. ஏங்க அவனுக்கு திமுக கொடுக்குற அந்த சீட்டை உங்களுக்கு கொடுக்க வச்சு அவன் உழைச்ச எவ்வளவு கேட்டிருப்பான் அவன் தலைவன் கிட்ட. தலைவா இந்த மாதிரி எங்களுக்கு கொடுங்க, நாங்க உழைக்கிறோம். இல்ல நீங்க வந்து காங்கிரஸ், நான் சொல்றது காங்கிரஸ் கூட்டணி கொடுத்தாச்சு, நீங்க வந்து அங்கதான் உழைச்சா அவனு சொல்ற தலைவனுக்கு பேச்ச கட்டுப்பட்டு எல்லாத்தையுமே இழந்து உங்களுக்காக போயிட்டு ஓட்டு கீழே நான் பார்த்துருக்கேங்க. கை காலில் வந்து ஓட்டு கேட்டிருக்கான் திமுக காரன். அவன் சாபம் உங்களுக்கு சும்மா விடுமா? மேடையை போடுறதான், பேசுறதுதான். பிரம்மாண்ட கூட்டம். ஏங்க அந்த கூட்டத்துல யாருமே கிடையாதுங்க. அந்த கூட்டத்தை கூட பாருங்க, யாருமே கிடையாது. சும்மா பேசுறது. இவரு இந்த பக்கம் விடுங்க. அடுத்தது நம்ம பேர் என்ன, ஒரு இந்த டான்ஸ் மாஸ்டர், ஒரு பேர் தெரியலங்க. டான்ஸ் மாஸ்டர் தான் சொல்லணும். அவரு பாரு, வாடி கைப்படாத சீட் டான்ஸ் ஆனா போல அந்த டான்ஸ் மாஸ்டர் சொல்றாரு. மாநில தலைவர் அவர்கள் சொன்னார்கள், 2 பேர் அமைச்சர் அல்ல. சற்று சமூகித முடிவை நாம் எடுத்திருந்தால், அதை உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், என்னுடைய அருமை நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி உங்கள் பேச்சை கேட்டிருந்தால், என்னுடைய அருமை நண்பர் மாணிக்கம் தாகூர் உங்கள் குரலுக்கு செவிதாய்த்திருந்தால், தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவிதியே மாறி இருக்கும். 70 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், 10 அமைச்சர்கள் சத்தியமூர்த்தி பவனில் அந்த சுழல்கிற விளக்கு காரில் வலம் வருவதை பார்த்திருக்க முடியும். நாங்க அப்பவே சொன்னோம், மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி. நானும் சொல்லியிருந்தேன், நாம வந்து டிவிகேல ஜெயிச்சிருந்தா இந்நேரத்துக்கு கிட்டத்தட்ட 60 எம்எல்ஏ, 10 அமைச்சர் அப்படியே வந்து இந்த சாஸ்திரி பவனுக்கு உள்ள வந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்க்கு வந்து அப்படி மின்னுமா அந்த கார் சைரன்ல அப்படியே அந்த ஒளி வட்டான மின்னுமா, அப்படியே காங்கிரஸ் பயங்கரமா வளர்ந்துருக்குமா. நொட்டம் கிழிப்பீங்க. பார்க்கத்தானே போறோம் அந்த பேச்ச. எப்படி அப்புறம் 1ஆம் நம்பர் பச்சுந்தி. அதாவது பாருங்க, வைகோ, இந்த காங்கிரஸ் எல்லாம் நான் ஓப்பனா சொல்றேன், கேளுங்க. உங்களுக்கு வந்து மரண அடி காத்திருக்குது. வரக்கூடிய தேர்தல்ல சாதாரண அடி இல்ல, மரண அடி, கேவலமான அடி. கண்டிப்பா தோக்க போகுது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க வருகிற தேர்தலில் பாத்தீங்கன்னா நாங்க வந்து கண்டிப்பா வந்து சென்ட்ரல் ஆட்சி பிடிப்போம். இப்ப எத்தனை ஜெயிச்சிங்களோ அதை விட பாதி கம்மியாக போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. திமுக எந்த அளவுக்கு இது பண்ணி வந்து உங்களுக்கு சீட்டை கொடுத்து ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு ரிசைன் பண்ணிட்டு போங்க. எதுக்கு உங்களுக்கு அது?
எதுக்கு ராஜ்யசபா நீங்க என்ன கிழிச்சிங்கன்னு உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அது வந்து திமுக தலைவர் தான் யோசிக்கணும். இதுக்கப்புறமா யோசிக்கணும். தயவு செய்து இதுக்கப்புறம் தொண்டர்கள் பேச்சை கேளுங்க. தொண்டர்கள் வந்து எந்த அளவுக்கு மன உளைச்சல் உள்ளாவறாங்கன்னு சொல்லுங்க தெரியாது. தினம் தினம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் வந்து பேட்டி கொடுக்கறத பார்த்து திமுக வந்து விமர்சனம் செய்யும் போது திமுக மனம் குமுறான். டேய் நான் உனக்கு உழைச்சிருக்கேன்டா, ஏன்னா எனக்காச்சும் மறந்துக்குறேன். இந்த அளவுக்கு கேவலம் பண்றீங்களா? 5 சீட்டு ஜெயிச்சிங்களே, அந்த ஜெயிச்சோன்னு ஓட்டுனீங்களே, அதுக்காச்சும் ஒரு மனசாட்சியோடு பேசுங்க. ஏன்னா திமுக கத்துதான் செய்வான். ஏன் கத்துறானா அவன் மனக்குமுறலுங்க. அவனுக்கு சீட்டு கொடுத்தா அவன் ஜெயிச்சிருப்பான். உங்களாம் ஒரு ஆள் மதிச்சு கொடுத்து துரோகம் பண்றது யாராச்சும் ஒத்துப்பாங்களா? அதாவது நீங்க பார்க்கக்கூடிய மக்கள், நீங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. ஒருத்தனுக்காக நம்ம பயங்கரம் உழைக்கிறோம், நம்மளாலதான் ஜெயிக்கிறான்னு தெரியுது. அவன் ஒண்ணுமே எதுவுமே பண்ணல, சும்மா வந்து நிக்கிறாரு, கைக்கு தூக்கி காட்டுறாரு, இப்படி காட்டுறது, அவ்வளவுதான். அது மட்டும் தான் பண்ணாரு. இது தவிர மத்த எல்லா வேலையும் திமுககாரன் செய்யறான். அவன் ஜெயிக்கிறான். ஜெயிச்ச உடனேயும் நம்ம ஆப்போசிட் ஆளு கூட இவன் போனானா இவன் நல்லவனா கெட்டவனா? இவன் துரோகி தானே, பரம துரோகி தானே. இதுதான் இது நடக்குது. இதுதானே உண்மை. அது உங்களுக்கு புரியணும். ஆனா தயவுசெய்து சொல்றேன், நீங்க எந்த கட்சியில இருங்க, காங்கிரஸ் கட்சியில மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா காங்கிரஸ் என்ற ஒரு பேர் இயக்கம் டார்டாரா கிழிக்க போறாங்க. ஏன்னா பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆப்பு இருக்கு. அதே போல இந்த குதிரை பேரம்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துட்டு இருக்குன்றது தமிழ்நாட்டு மக்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் என்ன பண்றாங்க, ஓட்டு போட்ட மக்கள் வந்து நிராகரிச்சுட்டு, எப்படி எதுக்கு யாருக்கு ஓட்டு போட்டீங்க? இரட்டை இலை சின்னத்துக்கு. இரட்டை இலை சின்னத்துக்கு தான் அவங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுங்க. இவங்க என்ன பண்றாங்க, 3வது வந்த இடத்துக்கு, அதாவது பாத்தீங்கன்னா டிவிக்கே 3வது இடம் வந்திருக்கு. சோ வந்து என்ன பண்றாங்க இவங்க, இப்போ என்ன பண்றாங்க, அதிமுகல இருந்து ரிசைன் பண்ணிட்டு கட்சி வானான்னு சொல்லிட்டு டிவிகேல போய் இணைஞ்சி, அதாவது நீங்க ஓட்டு போட்டீங்களா, அந்த ஓட்டு எனக்கு வேண்டாம், நான் திருப்பி வந்து டிவிகேல நிக்கிறேன், விசில் சின்னத்துல நிக்கிறேன், அதனால எனக்கு விசில் சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க உங்ககிட்ட. சோ வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு, எல்லாம் கொள்கை கட்சி தூக்கி போட்டு ஒரு ஆட்சி, அந்த அதிகாரம், அந்த பணம், அதெல்லாம் வேணும், ஒரு அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவிக்காக ஒரு அவங்க கூட இருந்து இத்தனை நாளா வந்து கட்சியால நல்லா சம்பாரிச்சு இப்ப கட்சிக்கே வந்து துரோகம் பண்ணிட்டு எங்க போறீங்க, டிவி கேட்க போகிறாங்க. மக்களாக நீங்க இது பண்ணணும். அதாவது இது குதிரை பேரம் தானே ஏங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து டிவிக்கு அரசு பாத்தீங்கன்னா வந்து இன்னும் மெஜாரிட்டி அடையவே இல்லை, இன்னும் மைனாரிட்டியில் தான் இருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளுடன் தயவுல தான் இருக்கிறாங்க. சோ வந்து டிவிக்கோட பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெஜாரிட்டியா இருக்கணும். அதுக்காக பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா டிவிக்கு எம்எல்ஏக்களை கூப்பிடுறாங்க. இதான் உண்மை. இப்போ கூப்பிடாமலாம் வரக்கூடிய அவசியம் இல்லையே. அப்படி ஒன்னே வந்து டிவிக்கு மிகப்பெரிய சாதனை பண்ணலையே அவனா வரத்துக்கு. கரெக்ட் தானே? அவனா வரத்துக்கு டிவிக்கு வந்து எந்த சாதனையும் ஒன்றும் பண்ணல. சும்மா வந்து முதலமைச்சரா வந்து இப்போ முதலமைச்சர் அவர் தான் அவங்க பார்ட்டி ஜெயிச்சிருக்கு, மெஜாரிட்டி இல்லாம ஜெயிச்சிருக்கு. ஸோ வந்து என்ன பண்றாங்க, அப்ப இவங்க கூப்பிட்டுருக்காங்க, இவங்க கூப்பிட்டதுனால தான் அவங்க போயிருக்காங்க, கூப்பிட்டுலாம் போக மாட்டாங்க. அதான் உண்மை. இப்போ இது பேர் தான் குதிரை பேரம். உடனே வந்து என்ன சொல்றாப்புல சிடிஆர் நிர்மல்குமார், அப்ப எப்படி வந்து மதிமுக இருக்கிற 2 எம்எல்ஏக்களும் எப்படி மதிமுக இருக்கிற 2 எம்எல்ஏக்கு ஏன் வந்து வரல, எப்படி அவங்க கிட்ட போனாங்க, அது எப்படி குதிரை பெருமாவும்? ஏன்னா கொஞ்சமா சிந்திங்க. அவங்க எந்த சின்னத்துல இருந்தாங்க, உதயசூரியன் சின்னத்துல நின்றாங்க. சோ அவங்க உதயசூரியன் கட்சி ஆளுங்க தான், அவங்க உதயசூரியன் கேண்டிடேட் தான் அவங்க. சோ வந்து எப்படி அவங்க வருவாங்கன்னு கேக்குறேன். அவங்க எப்படி வருவாங்க? அவங்களுக்கு தெரியும், அந்த உணர்வு இருக்கு. திமுக காரன் எப்படி வேலை செஞ்சான். ஏன்னா மதிமுகல வந்து காங்கிரஸ்லாச்சும் ஒரு 10 பேர் இருப்பான், இது 2 பேர் கூட இருக்க மாட்டான். ஒருத்தன் அந்த கேண்டிடேட், அவங்க கூட ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க மதிமுகல. மத்தவெல்லாம் திமுக காரன். அவனுக்கு தெரியாதா யாரால ஜெயிச்சன்னு சொல்லிட்டு, அதனால அவங்க வரமாட்டாங்க. அவனுக்கு கொஞ்சமாச்சு சுயமரியாதை இருக்கு, கொஞ்சமாச்சு ஒரு காமன் சென்ஸ். அதாவது பாருங்க, காமன் சென்ஸ் என்னடே, நம்மளுக்காக உழைச்சவங்கடா, அவங்கள விட்டுட்டு நம்ம திருப்பி வந்து வேற கட்சி நிக்கிறது எப்பாற்பட்ட ஒரு அயோக்கியத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் போல அது குதிரை பேரம் ஆகும். குதிரை பேரம் எல்லாம் கிடையாது. இதுதான் அதிமுக வந்து டிவிக்கு போறான் பாரு, அதுதான் குதிரை பேரம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மக்களாக நீங்க வந்து சிந்திக்கணும். இவங்க இதுக்கப்புறம் பார்த்தா வருகிற இடைத்தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா தோக்கடிக்கணும். இவனுங்களை துரோகம் செஞ்சுட்டு வந்துக்கிறாங்க கட்சிக்கு. அதாவது மக்களை நிராகரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதிமுக ரெட்டை இலைக்கு நீங்க போட்டிங்க பார்த்தா ஓட்டு எனக்கு வேணா, நீங்க திருப்பி வந்து விசிலுக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொண்டு வரானுங்க. அதனால வந்து என்ன பண்ண, நீங்க உஷாரா இந்த வாட்டி வரக்கூடிய அனைத்து இடைத்தேர்தலையும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தோக்கணும், முழுமையா தோக்கடிக்க பண்ணணும்.